எனக்கு அந்த ஓவரால் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா குழந்தைகிட்ட பேசுறாரு. இது தொண்டர்கள்ட்ட பேசுறது இல்ல, ரசிகர்கள்ட்ட பேசுறது இல்ல, பொதுமக்கள்கிட்ட பேசுறது இல்ல. பெற்றோர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகளுக்கு தான் அவங்கள தான் பேசுறாரு, அவங்க கிட்ட தான் பேசுறாரு போது ரொம்ப நிறுத்தி நிதானமா ஒரு டீச்சர் பேசுற மாதிரி, ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறவங்க பேசுற மாதிரி இல்ல, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசுற மாதிரி ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா தான் பேசினாரு. இன்னைக்கு இப்போ விஜய் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல. இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும், ப்ரீவியஸா பெரியார் படிங்க, காமராஜர் படிங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க எப்படி சார் பார்க்க? பட் அவர் தரப்புல இன்னும் எதுவுமே எந்த ஒரு முக்கியமான அறிவிப்புமே வரல. ஆனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டிவிகே அப்படின்ற கட்சி எந்த பாயிண்ட்ல வந்து நிற்பாங்க அப்படின்னு விஜய் கண்டிப்பா தமிழக மக்களுக்கு நலன் தரக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தலைவராக இருப்பாருன்னு நான் முழுமையா நம்புறேன். இப்போ வரைக்கும் இவர் ஒரு தப்பான சக்தி, இவருக்கு பின்னாடி பிஜேபி இயங்குது, இவருக்கு யாரோ காசு கொடுத்து வர வச்சிருக்காங்க, இவர் வந்து தன்னோட சொத்தை காப்பாற்றுறதுக்காக கட்சி தொடங்கியிருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இது கல்வி சார்ந்த விழா, மாணவர்களுக்கான விழான்னு சொல்லும்போது அரசியல் கம்மியாக இருக்கும். நீங்கள் அங்கே அரசியலே பேசாமல், இது அரசியல் விழா இல்லைல்ல, கல்வி விழா தானே, இதுலேயும் அரசியல் பேசுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அரசியல் கட்சி நடத்துகிற விழா, அங்கே இருக்கும் அது ஒரு மினிமம் பர்சன்டேஜ். அவர் என்னன்னா கொஞ்சம் அஃபண்டாக இருப்பார். இப்போ யூடியூப் சேனலில் உட்காந்து விஜய்க்கு எங்கென்ஸ்டெல்லாம் பேசுகிறாங்கல்ல, விஜய் பொலிட்டிக்கல் வரும்போது நிறைய பேர் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியா எழுதுறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நம்பிடாதீங்க அந்த மாதிரி சொல்ல வராது. கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வாங்க. இதில் கொஞ்சம் அஃபண்டாக இருப்பார். இப்போ சேட்டலைட் சேனலில் உட்காந்து விஜய்க்கு எங்கென்ஸ்ட் யாரும் உட்காந்து அரை மணி நேரம் என்ட்ரி கொடுத்துருக்க போகிறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு பெரிய தேவையாக இருப்பது நல்ல தலைவர்கள்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு குழப்பமானது, பிரச்சனைக்குரிய ஸ்டேட்மெண்ட். திடீர்னு வந்துட்டு என்னன்னா, விஜய் சார் வந்து 2026 சிஎம் ஆகணுன்றது யங்ஸ்டர்ஸோட கனவு அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து காலில் விழுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை எப்படி பார்க்குறது? இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பது, இதுதான் வந்து இன்னைக்கு டெலிவிஷன், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த ஒரு நிகழ்வை இந்த ஒரு தருணத்தில் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஆல்ரெடி போன வருஷம் பண்ணியிருந்தார் இல்லையா, அதோட தொடர்ச்சியாக பண்ணுறாரு. இப்போ ஒரு வருஷம் பண்ணிட்டு விட்டுற முடியாது, அதை ஒரு தொடர்ச்சியாக பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தார். அதோட அடுத்த கட்ட நிகழ்வாக தான் பண்ணுறாரு. இதை பண்ணுவார்னு எதிர்பார்த்தது தான். ஒரு இப்போ அரசியல் கட்சி தொடங்கியாச்சு இல்லையா, ஸோ கண்டிப்பாக செஞ்சாகணும், அதனால் அதை பண்ணியிருக்கிறார். சார் குறிப்பாக அதில் வந்து இன்றைக்கி அந்த பேசின ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. குறிப்பாக நம்ம அதை பற்றி தான் சார் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு பெரிய தேவையாக இருப்பது நல்ல தலைவர்கள்னு சொல்கிறாரு. பின்னாடியே வந்து அரசியல் மட்டும் இல்லை, மற்ற துறைகளும் சேர்த்து தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உயர்தரமான டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு குழப்பமானது, பிரச்சனைக்குரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்குது, அப்படி தான் மீன் பண்ணுறாரு அவர். குறிப்பாக டாக்டர்ஸ், லாயர்ஸ், என்ஜினியர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கூட அவர் இங்கே எல்லாமே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இல்லைன்னா தலைவர்கள் இல்லை அப்படின்னு மீன் பண்ணுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்குது, தலைவர்கள் இல்லை அப்படின்னா எல்லாமே எப்படி உருவாச்சு? நல்ல தலைவர்கள் இல்லாமல் உருவாச்சு? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லை. அதுதான் நம்ம மெயினாக கேள்வி கேட்கணும். தமிழ்நாடு எல்லாமே இருக்குன்றீங்க, எல்லாமே பெட்டராக இருக்குன்றீங்க, எல்லாம் உயர்தரமாக இருக்குன்றீங்க, ஆனால் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னா அப்போ நல்ல தலைவர்கள் இல்லாமல் எப்படி இவ்வளோ விஷயம் உருவாச்சு? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்டில், எஸ்பெஷலி சவுத் இந்தியா தாண்டி மேலே நாட்டில் போனீங்கன்னா, ஏன் தமிழ்நாட்டு அளவுக்கு மற்ற ஸ்டேட் வந்து இவ்வளோ மேம்பட்ட நிலையில் இல்லை? கல்வியாகட்டும், பொருளாதாரமாகட்டும், நீங்கள் உட்கட்டமைப்பாகட்டும், சாலை வசதியாகட்டும், இல்லை பொது விநியோக திட்டமாகட்டும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஏன் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது, மற்ற ஸ்டேட் ஏன் இல்லைன்னா அங்கே நல்ல தலைவர்கள் இல்லை, அதனால் இல்லை. நல்ல சித்தாந்தமும் கொள்கையும் கொண்ட கட்சிகள் குறைவாக இருக்குது. அந்த கொள்கையும் சித்தாந்தம் இல்லாத கட்சிகள் இல்லாததுனால நல்ல தலைவர்கள் உருவாகலை. நல்ல தலைவர்கள் உருவாகாததுனால மக்களுக்கு தேவையான விஷயங்கள் போய் கேட்கல, இன்னும் வந்து அடிமட்ட நிலையில் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க.
இங்கே இவ்வளோ விஷயம் நல்லா இருக்குன்னா எப்படி உருவாச்சு? நல்ல கொள்கையும் சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் இருந்தது, இயக்கங்கள் இருந்தது. பெரியாருக்கு முன்னாடியிலே இந்த ஆரம்பித்து நீதி கட்சி காலேருந்து ஆரம்பித்து ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் வேலை செய்கிறாங்க, பெரியார் இயக்க தொண்டர்கள் வேலை செய்கிறாங்க. பெரியார் வந்ததுக்கப்புறம் தீவிரமாகுது, அப்புறம் திராவிட கட்சிகள் வருது. தொடர்ச்சியாக இங்கே வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் தொடர்ச்சியாக இங்கே ஒரு வேலையை செஞ்சு நல்ல பெரிய பெரிய தலைவர்கள் உட்காந்து இடஒதுக்கீட்டில் வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் விட அதிகமாக 69% இருக்கிறோம். இல்லை இங்கே இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகளெல்லாம் ரத்து பண்ணி நம்ம எல்லாம் நிறைய பல டாக்டர்ஸை உருவாக்கணும், பல இன்ஜினியர்ஸை உருவாக்கணும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இலவச கல்வி கொடுத்து பட்டதாரியை உருவாக்கணும். மாணவர்களோட இடைநிற்றில் நிற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல சாப்பாடு போட்டோம், சைக்கிள் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம். இப்படி எல்லாம் பண்ணி தானே உருவாக்கியிருக்கிறோம். உயர்கல்வியை தொடரணும்னா அதுக்கு தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணி எக்கச்சக்கமாக இப்போ தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இப்போ மாணவர்களும் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இருந்து சத்துணவு திட்டமாக மாறி வாரத்துக்கு ஒரு நாள் முட்டை போட்டு அது தினசரி முட்டையாகி இப்போ காலை உணவு வந்துருச்சு. இல்லை இது எல்லாமே இப்போ இவர் மெயினாக டார்கெட் பண்ணக்கூடிய அந்த கல்வி மாணவர்கள் ஏரியாவில் நடந்த சீர்திருத்தங்கள். இவர் மற்ற விஷயங்கள்லாம் பெருசாக இப்போ பேசல, கல்வியை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாருல இல்லையா? அப்போ அந்த கல்வியில் மட்டுமே நான் சொல்கிறேன் இவ்வளோ சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ அப்டேஷன் நடந்திருக்கு. முன்னாடி வந்து யூனிஃபார்ம்லாம் ஃப்ரீயாக கிடையாது, புக்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரே ஒரு யூனிஃபார்ம் வரும். இப்போ வந்து 4 செட் யூனிஃபார்ம் வருது, செருப்பு வருது, ஜாமெட்ரி பாக்ஸ் வருது, பேக் வருது, நோட் புக்ஸ் வருது, புக்ஸ் வருது, பென் வருது, பென்சில் வருது. முன்னாடி ஒழுங்கான கழிவறைகள் இல்லாமல் இருந்தது, நல்ல கழிவறைகள் வந்திருக்கு, இன்னும் இருக்குது. அங்கங்கே பிரச்சனைகள் இருந்தால் கூட எவ்வளோ விஷயங்களை மேம்பட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி உருவாச்சு? எப்படி இவர் சொல்கிற வந்து நல்ல உயர்தரமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, உயர்தரமான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எப்படி உருவாங்கினாங்க? இந்த கல்வி திட்டத்துலேருந்து தானே உருவானாங்க. அப்போ இந்த கல்வி திட்டத்தை உருவாக்குனது யார்? இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தானே. அப்போ இவ்வளோ இதெல்லாமே இருக்குது, நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னா இது வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறது தான். நல்ல தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, விமர்சனம் இருக்குது, எல்லார் மேலே விமர்சனம் இருக்குது. நமக்கு அதிமுக மேலே விமர்சனம் இருக்குது, திமுக மேலே விமர்சனம் இருக்குது, காங்கிரஸ் மேலே விமர்சனம் இருக்குது, எல்லார் மேலே விமர்சனம் இருக்குது, குறைவான அளவில் தான் இருக்குது. சார் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ஓகே சார். இன்றைக்கும் வந்து புதுமை பெண் திட்டம், முதல் மாணவன், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் விஜய் அவர்கள் சொன்னது வந்து ஐடியாலஜிஸில் நம்ம கண்டிப்பாக குறைய சொல்ல முடியாது சார். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குன்னா அது காரணம் அந்த ஐடியாலஜிஸ், அந்த சித்தாந்தம், அது ஓகே. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலும் அதே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க முடிஞ்சது, இன்னும் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வித்தின் 1 வீக் என்னமோ தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் இன்னும் அங்கே வந்து ப்ராப்பரான ஒரு சில வசதிகள்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஒரு சில நியூஸஸ் படிச்சிருக்கோம். இது எக்ஸப்ஷனாக ஒரு அரசு ஒரு பெரிய மாநிலத்தில் இவ்வளோ பெரிய திட்டங்களை நிகழ்த்தும் பொழுது கண்டிப்பாக குறைகள் இருக்கும், எக்ஸப்ஷனலாக இருக்கும். நம்ம எப்பவுமே பெரும்பான்மை தான் பேசணும். ஓகேங்க சார். பெரும்பான்மை என்ன விளைந்திருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன், விமர்சனங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, அதெல்லாம் 25% இருக்குது. 75% நல்லா நடந்திருக்கு. அங்கே மற்ற ஸ்டேட்டுகளில் 75%, 25% கூட நல்லது நடக்கல. அப்போ இங்கே தலைவர்கள் இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. தலைவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி நான் அவங்களோட பெட்டர் தலைவராக வரப்போகிறேன் அல்லது நீங்கள் அதோட பெட்டர் தலைவராக வாங்கன்னு தான் பேசணும். இங்கே தலைவர்கள் இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா எல்லாமே இருக்குது, தலைவர்கள் இல்லை அப்படின்னா அது ஒரு கேள்விக்குத்தான விஷயம். அதே எப்படி தலைவர்கள் இல்லாமல் இவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும்? அதை தொடர்ந்து அப்படியே சொல்கிறாரே சார், நான் வந்து அரசியல் மட்டும் சொல்லலை, நீங்கள் மற்ற ஒரு துறையில் வந்து நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு மேலே வந்து நீங்களும் அந்த தலைவரோட பொசிஷனை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாரு. அப்படின்னா அது ஒரு பொடி வச்சு பேசுகிற மாதிரி. அப்படி சொல்கிறது நல்ல தலைவர்கள் தேவை, தலைவர்கள் தான் இல்லை அப்படின்னு ஒரு பாஸ் விட்டுட்டு, நான் வந்து அரசியல் மட்டும் சொல்லலை, நீங்கள் ஒரு துறையில் வேலை செஞ்சால் கூட நல்ல ஒரு சின்சியரான எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் அந்த துறையில் ஒரு பெரிய லீடராக வர முடியும் அப்படிங்கிறதால இதெல்லாம் ஒரு சும்மா பொடி வச்சு பேசுகிறது தானே. பாலிடிக்ஸ் தான் மீன் பண்ணுறாரு சார். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸை வந்து ஒரு கேரியராக சூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம். எனக்கு அந்த ஓவரால் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமாக குழந்தைங்கிட்ட பேசுகிறார். இது தொண்டர்கள்ட்ட பேசுறது இல்லை, ரசிகர்கள்ட்ட பேசுறது இல்லை, பொதுமக்கள்கிட்ட பேசுறது இல்லை. பெற்றோர்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகளுக்கு தான் அவங்கள தான் பேசுகிறார், அவங்கக்கிட்ட தான் பேசுகிறார் போது ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஒரு டீச்சர் பேசுகிற மாதிரி, ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறவங்க பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் பேசுகிற மாதிரி ரொம்ப அழகாக நிறுத்தி நிதானமாக தான் பேசினார். ஸோ அதனால் ஓவராலாகவே அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு விஷயமா இந்த பொலிட்டிக்கலையும் நீங்கள் ஒரு கெரியராக ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுங்கிற யோசனை வரணுங்கிறாரு. நல்லது தானே. படித்தவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணுங்கிறது நல்லது. இது நம்ம காலங்காலமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது தான். இவர் விஜய் வந்து புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. இது எல்லாருமே படித்தவங்களாம் அரசியலுக்கு வாங்க, சும்மா அரசியல் சாக்கடைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, ஒதுங்கி இருக்காதீங்க, வாங்க அரசியலுக்கு வாங்க. நீங்கள் படித்தவங்க தானே, படிக்காதவெல்லாம் நம்மளை ஆள்றான், இவெல்லாம் என்ன படிச்சவங்களாம் விமர்சனம் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க. அரசியலில் நேர்மை இல்லை, ஊழல் இருக்குன்றீங்க, பிரச்சனை இருக்குன்றீங்க, அப்போ நீங்கள் வாங்கன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அதுதான் பொலிட்டிக்கலாக கரியரை சூஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். மோரோவர் அந்த ஸ்பீச், அந்த தலைவர் விஷயத்தை தாண்டி மற்ற எல்லாமே ரொம்ப அழகாக பேசினார்.
மற்ற விஷயம் எல்லாமே கரெக்ட் தான், ஃபைன் தான். இன்னைக்கு இப்போ விஜய் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல சார். இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், ப்ரீவியஸாக பெரியார் படிங்க, காமராஜர் படிங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுனதா இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் எப்படி சார் பார்க்க? பட் அவர் தரப்புலன்னு இன்னும் எதுவுமே எந்த ஒரு முக்கியமான அறிவிப்புமே வரல. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டிவிகே அப்படின்ற கட்சி எந்த பாயிண்ட்ல வந்து நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு விஜயோட கட்சி வந்து அப்படியே முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான பக்கத்தில் போய் நிற்பாங்கலாம் நான் நம்பல. அப்படிலாம் நான் சொல்ல வரல. விஜய் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு நலன் தரக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய ஒரு தலைவராக இருப்பாருன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ வரைக்கும் இவர் ஒரு தப்பான சக்தி, இவருக்கு பின்னாடி பிஜேபி இயங்குது, இவருக்கு யாரோ காசு கொடுத்து வர வச்சிருக்கிறாங்க, இவர் வந்து தன்னோட சொத்தை காப்பாற்றுறதுக்காக கட்சி தொடங்கி இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. வராரு ஒரு ஆசையின் காரணமாகவோ இல்லை ஒரு சேவை மனப்பான்மையின் காரணமாகவோ வராரு. அவரை வெல்கம் பண்ணுவோம், வாங்க வந்து பேசும்போது. இப்போ ஒரு 10 நிமிஷம் பேச்சில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குல்ல, நிறைய முரண்கள் இருக்குல்ல, நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணணும். அதே அவர் பார்க்கணும்ல, அவர் தெரியணும் தானே. எல்லாமே கூடவே உட்காந்துட்டு நடிகர்கள் இருக்காங்கல்ல சார், நடிகர்களை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஃபுல்லாக ஜால்ரா போடுறவங்களா இருப்பாங்க. சார் படம் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க, ஊற்றிட்டு இருக்கும் படம். ஆனால் பாசிட்டிவான செய்தி கூட சுற்றி உட்காந்துட்டு பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே ஜால்ரா போட்ட கூட்டம் தான் அவங்கள சுற்றி இருக்கும். எப்போவுமே அவங்கள புகழ் பாடிட்டே இருப்பாங்க. மன்னர்கள் புகழ் பாடுற மாதிரி தலைவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த புகழ் பாடிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் தான் கூட இருக்கும். புகழ் பாடுற கூட்டம் பக்கத்தில் ரெண்டு சாமரம் வீசுகிற கூட்டம் தான் அவங்கள சுற்றி இருக்கும். யதார்த்தம் தெரியாது அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது ஓகே இப்படியெல்லாம் அதில் இருக்குதா, ஆமாம்ல கரெக்ட் தானே பாயிண்ட்டு, தலைவர்கள் ஆமாம்ல கரெக்ட் தானே உங்களுக்கு தோணும்ல, அப்போ நம்ம பேசி ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் முழுக்க அவர் ஒரு தப்பான பக்கம் நிற்பாருன்னு நான் நம்பலை இது வரைக்கும். பட் எனிவேஸ் அவர் வந்து பேசும்பொழுது இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் பேசும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவரோட ஸ்டாண்ட் என்ன, அவரோட கருத்து என்னன்னு சொல்லும்போது தான் நம்ம அவரை முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப முன்னாடியே நம்ம இந்த அனுமானம் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குங்க. வந்ததும் பின்னாடி ஏதோ பிஜேபி பின்னாடி அப்படியெல்லாம் நம்ம வந்து வந்ததுமே அனுமானம் பண்ணிடாதீங்க. அவருமே அதில் அஃபண்ட் ஆகி தான் பேசுறாரு. நல்லவங்களை கெட்டவன் சொல்றாங்க, கெட்டவன் நல்லவன் சொல்றாங்க, அதெல்லாம் பாருங்க, பார்த்து நீங்க முடிவெடுங்கன்னு சொல்றது இதில் அஃபண்ட் ஆகி தான் சொல்றாரு. நான் என்ன சொல்ல, நான் அப்படியெல்லாம் அனுமானம் பண்ண விரும்பல. அவர் கண்டிப்பா தமிழக மக்களுக்கு நலன் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு தலைவராக தான் வருவார். அப்படி தான் அந்த கட்சி இருக்கு நான் முழுமையாக நம்புறேன் இப்போ வரைக்கும். இனிமேல் அடுத்தடுத்து அவர் பேசும்பொழுது எப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கலாம். இப்போவே நம்ம முன்னாடியே நம்ம ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை, வரக்கூடாது. பொறுமையாக உட்காந்து பார்ப்போம். சார் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பொய் பிரச்சாரங்கள் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றாரு சார். அது வந்து யார் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு? ஏன்னா அரசியல் பேசலன்றாரு, ஆனால் இதெல்லாம் வந்து பியூர்லி ஒரு பாலிடிக்ஸ் தானே சார். பொய் பிரச்சாரங்கள் நிறையா நடக்குது. அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களோட ஓட்ஸை போடும்போது தேர்ந்தெடுத்து எடுப்பானுங்க. முடிவுகள் அரசியல் ரீதியான முடிவுகள் எதுவும் எது கரெக்டுன்னு பார்த்துக்கோங்க. அதில் என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா மெயின் ஸ்ட்ரீம் மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியா சேனல்ஸ் வந்துருச்சு. யூடியூப் சேனல்ஸ் தான் அப்படி மென்ஷன் பண்ணுறாரு. அங்கே உட்காந்து புரணி பேசுகிறாங்க, நல்லதை கெட்டதுன்னு பேசுகிறாங்க, கெட்டதை நல்லதுன்னு பேசுகிறாங்க, ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க. நியூஸை சொல்லாமல் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்தி ஃபஸ்ட் பேஜில் வரக்கூடிய செய்தி இன்னொரு பேப்பரில் வராமல் இருக்குது. ஒரே நியூஸ் வந்து ஒவ்வொரு பேப்பரில் வேறு வர மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக மீடியா சைடு வந்து ஒரு குற்றத்தை சுமத்துறாரு. ஃபைன், அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குன்னு தான் இல்லையா? அது பட் அது மெயினாக ஒரு சோஷியல் மீடியா பக்கம் திருப்புறது தான் எனக்கு வந்து பிடிக்காத விஷயமா இருந்தது. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியா சேனல்ஸாக இங்கே உட்காந்து பெரிய இன்ஃப்ளூயன்சராக உட்காந்து இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பெரிய சேனல்லாம் கட்சிகளை வாங்கி உட்காந்து, நார்த்லலாம் சேட்டலைட் சேனலே பெரிய பெரிய சேனலே வாங்கி அவங்க உட்காந்து இங்கே உட்காந்து ஒரு நம்ம பார்த்தோம்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்தை கணிப்பு என்ன நடந்துச்சு. யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் பண்ணாதான் அது, சோஷியல் மீடியா சேனல்ஸ் கிரியேட் பண்ணாதான் அது. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை சோஷியல் மீடியா என்ன நடந்தது? அவர் நார்த்லேருந்து வந்தார், அவர் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணார். ஒரு நல்ல இம்பாக்ட் தான் நடந்துச்சு. ஆப்வியஸ்லி இப்போ எல்லார் கையில் எல்லாமே வரும்போது ஒரு மீடியா எல்லாருக்கிட்டே போய் சேரும்பொழுது நிறைய குற்றம் வரும், குறைகள் வரும். ஆனால் மீடியா வந்து வசதியானவர்கள்கிட்ட படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட சாதியினரோட கண்ட்ரோலில் இருக்கும்போது மட்டும் இங்கே எல்லாமே கரெக்டாக சொன்னீங்களா? நான் அதுதான் சார் கேட்குறேன். நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னீங்க, வந்து அந்த கேரியர் கைடன்ஸ் பற்றி பேசுவோம், அவங்க குழந்தைங்க கிட்ட பேசுகிறாரு, அதனால் அந்த ரொம்ப பொறுமையாக ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் வந்து எனக்கு கேட்டால் நீங்கள் சொன்ன துருவில் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணார், அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் வந்ததுக்கப்புறம் பாலிடிக்ஸில் நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கு. அன்றைக்கி சேட்டலைட் சேனல் வந்து அந்தளவுக்கு கொண்டு வந்தாங்களான்றது கேள்விக்குறி தான். அப்படி இருக்கும்போது ஒரு ஒட்டுமொத்தமாக சோஷியல் மீடியா சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறது அது கரெக்டாக இருக்குமா சார்? அது தப்பு. அப்படி அவர் சோஷியல் மீடியா மட்டும் மெயினாக மற்றதை மென்ஷன் பண்ணுறாரு, நியூஸ் பேப்பர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தை மட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. தாண்டி பெரிய ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறக்கூடிய இடத்துல அதுதான் ஒரு எக்ஸிட் போல நான் உதாரணமாக சொன்னேன். அது அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணுறவங்க மேலே தான் இருக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீமில் தான் இருக்கிறாங்க. யூடியூப்லலாம் அப்படி இல்லை.
யூடியூப் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பெருமைக்காக சொல்லலை. ஹிஜாப் இஷ்யூ வந்து கர்நாடகத்தில் உச்சத்தில் போயிட்டு இருக்குல்ல, அந்த கர்நாடகத்தில் அந்த பிரச்சனை உச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது நான் இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு 50 இஸ்லாமிய பெண்களை ஹிஜாபோட உட்கார வச்சு ஒரு ஷோ பண்ணேன். அவங்கள ஹிஜாபோட உட்கார வச்சு அவங்க ஏன் அந்த ஹிஜாபை போடுறாங்க, ஏன் போடணும்னு நினைக்கிறாங்க, அதை போட்டு தான் ஏன் போடணுங்கிற அவசியம் இருக்கிறது, குரான் என்ன சொல்லியிருக்கு, அதை ஏன் நாங்கள் பாதுகாப்பாக உணர்றோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்கள பேச வச்சேன். ஒரு 1 hour ஷோ. இதை சேட்டலைட் சேனலில் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. நாங்கள் தான் பண்ணோம். நீங்கள் பீஃப் சாப்பிடக்கூடாது, நீங்கள் பீஃபை வந்து சாப்பிட்றவெல்லாம் நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு என்னென்னோ பேசிகிட்டு இருக்கும்போது, நார்த்லலாம் அடித்து கொலை பண்ணும்போது, அதுக்கு பீஃபுக்கு எகென்ஸ்ட் பீஃப் சாப்பிட்றவங்களாம் கிட்டத்தட்ட தேச துரோகிகள் பேசிட்டு இருக்கும்போது பீஃப் சாப்பிட்டுட்டே இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் நாங்கள். இதெல்லாம் யூடியூப்ல தான் நடந்திருக்கு, சேட்டலைட்டில் நடக்காது. எங்கள் சேட்டலைட்டில் இருக்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டை உட்காந்து பீஃப் சாப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ண சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு பீஃப் சமையல், ஒரு குக்கரி ஷோலாம் பண்ணுறாங்களே, குறைஞ்சபட்சம் ஒரு பீஃப் சமையல், பீஃப் சமையல் ஒன்று பண்ண சொல்லுங்களேன். பண்ண மாட்டாங்க. அப்போ டிஜிட்டல் வந்ததுனால நிறைய காசிப்ஸ் இருக்குது, நிறைய நெகட்டிவான தம்பு டைட்டில் வைக்கிறோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் மேஜராக எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இது நான் பண்ண உதாரணமாக இந்த 2 சொன்னேன். என்னை விட எக்கச்சக்கமாக யூடியூப்பில் உட்காந்து தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ விஷயங்கள் பண்ண, எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை பண்ணுறவங்க இருந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம சேட்டலைட் சேனல் இருக்கும், அங்கே மட்டும் அவங்க சொல்கிறது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கும்போது, சாதாரணமாக அவங்க ஒரு நியூஸாக கடந்து போகிற விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு இஷ்யூ ஆக்கி அதை ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு வரையும் கொண்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல. இப்போ வேங்கவேல் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அது வெறும் சேட்டலைட் இஷ்யூ செய்தி சேனல் மட்டுமே இருந்திருந்தால் அது ஒரு நியூஸ் அப்படியே போயிருக்கும். அதில் யூடியூப் சேனல்ஸ் இருந்ததுனால தான் அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்குறோம், அதை ஒரு டிஸ்கஷன் ஆக்குறோம், அது ஒரு விவாதம் ஆக்குறோம். சும்மா ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போகாமன்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் யூடியூப் சேனலில் விளைந்த உண்மை, விளைந்த நன்மை. மணிப்பூர் வயலன்ஸ் அது எவ்வளோ எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். நீட்டு, மணிப்பூர், விவசாயிகள் போராட்டம், எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் ஒரு செய்தியாக கடந்து போகிற விஷயத்த, இல்லை நீங்கள் ஒரு நாள் ஒரு டிபேட்டில் கடந்து போகிற விஷயத்த நாங்கள் ஒரு வாரம் டிபேட் ஆக்குறோம், ஒரு வாரம் டிஸ்கஷன் ஆக்குறோம் தேவைப்படுற பட்சத்தில். ஓகேவா? அட் த சேம் டைம் இவர் சொல்கிற மாதிரி போய் பிரச்சாரம் நடக்குது, சில விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் மினிமம் தான். மேக்ஸிமம் நல்ல விஷயம் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது. அவர் என்னன்னா கொஞ்சம் அஃபண்ட் ஆகிருப்பார். இப்போ யூடியூப் சேனலில் உட்காந்து விஜய்க்கு எகென்ஸ்ட் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, விஜய் பொலிட்டிக்கல் வரும்போது நிறைய பேர் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியா எழுதுறாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது யூடியூப் சேனல் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நம்பிடாதீங்க, அந்த மாதிரி சொல்ல வராது. கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வாங்க. இதில் கொஞ்சம் அஃபண்ட் ஆகிருப்பார். இப்போ சேட்டலைட் சேனலில் உட்காந்து விஜய்க்கு எகென்ஸ்ட் யாரும் உட்காந்து 1/2 மணி நேரம் என்ட்ரி கொடுத்துருக்க போகிறது இல்லை. பட் டிஜிட்டலில் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, நான் பேசுகிறேன்ல, தலைவர்கள் இல்லையா, தலைவர்கள் வேணுமா, அப்புறம் எப்படி தலைவர்கள் எல்லாம் நல்ல விஷயம் ஒன்று கேட்குறோம்ல. இந்த டிஸ்கஷன் மெயின் ஸ்ட்ரீமில் நடக்குமானா நடக்காது. அப்போ இந்த டிஸ்கஷன் நடக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அஃபண்ட் ஆகுவார். என்னடா இவங்க ரொம்ப பேசுகிறாங்களேங்க மாதிரி அவருக்கு தோணுமா இருக்கும் மேபி. இப்போ விஜயை பற்றி நீங்கள் சினிமா பற்றி பேசினா எவ்வளோ பாசிட்டிவாக பேசணும் உங்களுக்கே தெரியும். இன்னும் நான் பொலிட்டிக்ஸாக அவரை எதிர்த்துலாம் ஒன்று பேசலை. அவர் பேசுகிற இருக்கக்கூடிய இந்த முரண்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அஃபண்ட் ஆகிருப்பார். பொதுவாகவே நடிகர்கள் மேலே யூடியூப், பெரிய நடிகர்கள் மேலே யூடியூப்பில் நிறைய விமர்சனம் வைப்பாங்க, நிறைய சேனல்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நான் மறுக்கல அவர் சொன்னதை. பட் இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே அவர் புரிஞ்சுக்கணுங்கிறது தான், அவருடைய ரசிகர்களும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான். ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா கூட அப்படியே வாங்க வெல்கம் விஜய் வருகிறார் வாழ்த்துக்கள் மட்டும் நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாதுங்க. அதை நம்ம டிஸ்கஷனுக்கு உட்படுத்தணும் இல்லையா. அதை நாங்கள் யூடியூப் சேனல்லாம் உட்படுத்துவோம். அதை அவர் சொன்ன மாதிரி கேட்கட்டும். இப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்கல்ல, கரெக்ட் தானே, நல்ல எல்லாம் இங்கே இருக்குது, தலைவர்கள் மட்டும் இல்லைன்றாரு. அப்போ தலைவர்கள் இல்லாமல் எவ்வளோ நல்லது எப்படி நடந்தது, கரெக்ட் தான் அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. அதான் விஜய் சொன்னார், அதான் நானும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்படி பேசியிருக்காரு உங்கள் தலைவர், அவரோட தொண்டர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தலைவர் இப்படி பேசியிருக்காருன்னா இப்போ தலைவர் இல்லாமல் எவ்வளோ நல்ல விஷயம் எப்படி நடந்ததை நீங்கள் யோசிங்க. அவர் சொன்ன மாதிரி யோசிச்சுட்டு எது உண்மையோ எது சரின்னு தோணுதோ அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்க சார். சார் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். என்னன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ட்ரக்ஸ் வந்து பெரிய லெவலுக்கு எவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது அரசோட தவறுதலால் தான் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்தது. ஆனால் நான் அதை இங்கே பேசிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இங்கே அதை பேசலை. ஒருத்தரும் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது ஒன் செகண்ட் மறுபடியும் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் பேசலைன்றாரு. இது எப்படி பார்க்க? கள்ளக்குறிச்சிங்கிற இதெல்லாம் மென்ஷன் பண்ணல, கள்ளக்குறிச்சிங்கிற பேர்லாம் மென்ஷன் பண்ணல. இல்லை சார், இந்த நேரத்தில் நடந்திருக்கு. இல்லை, அவர் கள்ளக்குறிச்சிங்கிறது கள்ளச்சாராயம். அவர் மெயினாக போதை வஸ்துக்கள், ஓகே ஃபைன். அவர் இப்போ மெயினாக சொல்ல வர்றது என்னன்னா போதை வஸ்துக்கள், இந்த கஞ்சா, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக புழக்கத்தில் இருக்குங்கிறது உண்மைதான். அதில் வந்து மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, அது இருக்குது. அப்போது ஆனால் இது நம்ம அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்ல வேண்டியது. அப்போ அரசாங்கத்தோட தவறுன்னு நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கான இடம் இது இல்லை. என்னதான் அரசு செய்யணும் எல்லாம் சொன்னால் கூட நம்மளுமே அதில் கவனமாக இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறது ஃபைன் தான், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அந்த குற்றச்சாட்டை நம்ம மறுக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவர் வந்து சும்மா சொல்கிறீங்க எங்கே ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்க முடியாது. நம்மளே நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா, ட்ரக்ஸ் கொஞ்சம் புழக்கத்தில் இருக்குது. இப்போ கள்ளச்சாராயம் வந்து இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இல்லையா, இது இருக்குது தானே இல்லையா. இருக்கும்போது அதை அவர் மென்ஷன் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு, அரசியல் கட்சிகளுக்கு அவங்க கடமை இருக்குது, அவங்க கடமை
தவறிட்டாங்க அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இது அரசியல் ஆளுகிறவர்களோட தவறு, ஆளுகிறவரோட தவறு, அவங்க தான் இதை சரி பண்ணணும்னு சொல்ல விரும்பலை. நான் அதை சொல்லக்கூடிய இடம் இல்லை இது அப்படின்றார். அவங்க தப்பு தான், அவர் அடித்து பேசல, அதெல்லாம் பேச வேண்டிய இடம் இது இல்லை, அது வேற இடம். அவங்க செய்யலாங்க தாண்டி நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணுன்றார். அப்படி இருந்தாலும் அதுவும் கரெக்டு தானே, இது அரசாங்கத்தோட பொறுப்பு தானே, இது எண்ட் ஆஃப் தி டே பொறுப்பு அது தானே, அதுவுமே தப்பு இல்லை. அவர் இன்னும் ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்கலாம். அது சொல்ல வேண்டிய, அது பேச வேண்டிய இடம் இது இல்லைன்னு அவர் மழுப்ப வேண்டியதில்லை. அரசாங்கம் செய்ய தவறி இருக்கிறது, அதை நான் சொல்லிக்கிறேன். அதே நேரம்ங்கிற இன்னும் ஸ்ட்ராங்காக அவர் பேசியிருக்கணும். ஆப்வியஸ்லி அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் அது இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு உட்காந்து எத்தனை கிலோ கஞ்சாக்கள் வந்து கொள்முதல் செய்யப்படுகிறது, எத்தனை கிலோ கஞ்சா அப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாக டேட்டா எடுக்க முடியாது. ஏன்னா கள்ளச்சந்தையில் நடக்கிற விஷயம், அது மறைமுகம் நடக்கிற விஷயம். பிடிபடுற கஞ்சாக்களையும் பிடிபடுற போதைப் பொருளை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக என்ன முன்னாடி அதிகமாக இருந்துச்சா இல்லை இப்போ அதை விட அதிகமாக இருக்கலாம், நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இப்போ அதிகமாக பிடிபடுகிறது, அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ அவர் அதை மென்ஷன் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. அட் த சேம் டைம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி பழக்கத்துக்கெல்லாம் ஆளாயிடாதீங்க, செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நல்ல விஷயம். சார், அதுக்கப்புறம் நெல்லை மாணவன் சின்னதுரை, அதாவது சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. அந்த மாணவனை இங்கே இந்த விழாக்கு கூப்பிட்டு ஒரு ரெகனைசேஷன் கொடுக்குறாருன்னா அது எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே அது. நான் அவங்க பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணித்தான் ஆகணும். அது நீங்கள் சுயநலத்தில் ஒரு பொதுநலம் மாதிரி அல்லது பொதுநலத்தில் ஒரு சுயநலம் மாதிரி, அதை தாண்டி நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் வந்துட்டாங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு மைலேஜ்க்காக சில விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவங்க எதற்காக வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஒரு இஷ்யூவை ஒரு அரசியல் கட்சி ஒரு எதிர்கட்சி கையில் எடுக்குது, அதை எடுத்து பெருசாக்குதுன்னா அவங்க அதை அவங்களோட கட்சியோட வளர்ச்சிக்காகவோ அவங்களோட கட்சி விளம்பரத்துக்காகவோ எப்படி வேணும் அவங்க செஞ்சுட்டு போடும். அதனால் எண்ட் ரிசல்ட் வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா போதும். நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஸோ இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, அவர் அதை விளம்பரத்துக்கு பண்ணியிருந்தாலும் சரி, எதற்கு பண்ணியிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து சாதிய தாக்குதலுக்கு உள்ளான பையனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவர் அந்த பையன் பக்கத்தில் இவர் உட்கார்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போனா அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது தானே இல்லையா? அதை ஒரு விளம்பரத்துக்கு சொல்லியிருந்தாலும் அதையும் தாண்டி உண்மை அது தானே, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அப்படிங்கிறதானே அவர் சொல்ல நினைக்கிறாரு. அதை எப்படி சொல்ல முடியும்? வெறுமனே பேச்சால் சொல்கிறத விட, நான் உங்களுடன் எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த பையனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறது எப்படி? அதை பேசித்தான் ஆகணும். பேசினா அது விளம்பரம் சொல்லிட முடியாது இல்லையா? பேசணும்ல. அப்போ இதே நம்ம விளம்பரம் சொல்ல வேண்டியதில்லை. அது சிம்பாலிக்காக சொல்கிறார், நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன், உங்களுக்காக நிற்பேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கண்டிப்பாக நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயம் சார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இன்னும் அந்த பையனை பற்றி பேசியிருக்கணும், அந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை இது போதுமானதாக இருக்குமா? இது போதுமானது. ஏன்னா அவர் அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதை நான் அப்படி சொல்ல விரும்பலை, அது பேச வேண்டிய இடம் இல்லைன்னு சொல்கிறார்ல போதைப் பொருட்கள் பற்றி பேசும்போது. நான் இந்த மேடையை அவர் அரசியல் மேடையாக்க விரும்பலை முழுமையாக. அட் த சேம் டைம் அரசியலை டச் பண்ணாமலும் முழுமையாக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு போக முடியாது சார். நான் அதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓவராலாக எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து அரசியலுக்கான மேடை இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக வெளியே ஒரு கருத்து இருக்குது என்னென்னா, இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான விழாக்களை வந்து எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு சைடு பேச்சு இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்? அரசியலாக இதை பார்க்கணுமா, இல்லை இது ஒரு நிகழ்வு அவ்வளோதான் அப்படின்றது? ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுன்னு பார்க்கணும். அப்போ அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுல அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும்? அது முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வாக இருந்தால் அரசியல் தூக்கலாக இருக்கும். இது கல்வி சார்ந்த விழா, மாணவர்களுக்கான விழான்னு சொல்லும்போது அரசியல் கம்மியாக இருக்கும். நீங்கள் அங்கே அரசியலே பேசாமல், இது அரசியல் விழா இல்லைல்ல, கல்வி விழா தான், இதுலேயும் அரசியல் பேசுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது அரசியல் கட்சி நடத்துகிற விழா, அங்கே இருக்கும் அது ஒரு மினிமம் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அதை குற்றமாக சொல்ல வேண்டியதில்லை. இது அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு விழா, அப்போ அதில் கொஞ்சம் அரசியலும் இருக்கும், இதுவும் இருக்கும், மற்ற விஷயங்களும் இருக்கும். சார், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சார், ஒரு மாணவி வந்து திடீர்னு வந்துட்டு என்னென்னா, விஜய் சார் வந்து 2026 சிஎம் ஆகணுன்றது யங்ஸ்டர்ஸோட கனவு அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து காலில் விழுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை எப்படி பார்க்குறது? ஆமாம், அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படி தானே இருப்பாங்க. சீமானை கூட தான் முதலமைச்சராக நினைக்கிறாங்க தம்பிகள், அவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மாநிலமோ ஒரு நாடோ ஒரு தேசமோ வளருதில்ல, முன்னேறுதில்ல, அதற்கு பின்னணியில் ஒரு பெரிய சித்தாந்தம் காரணமாக இருக்கும். ஓகேவா? அந்த சித்தாந்தத்தை மையப்படுத்தி தலைவர்கள் உருவாகுவாங்க. அப்போ ஒரு சித்தாந்தம் உருவாகும், ஒரு தலைவன் உருவாகுவான். அப்போ இந்த சித்தாந்தம், தலைவன், இயக்கம், செயல்பாடு இயக்கமாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், தொடர் செயல்பாடுகள்னால ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ உங்கள் அப்பா கிட்ட கேட்டிங்கன்னா, அவர் படிக்கும்போது இங்கே எவ்வளோ பிரச்சனை இருந்தது அப்படின்னு தெரியும். நான் படிக்கும்போதே
நானுமே மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே என்ன வசதிகள் இருந்துன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் படிக்கும்போது அதோட பெட்டராக இருந்திருக்கும். இப்போ என் குழந்தை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். கரெக்டாக? இப்போது இந்த பழைய வரலாறு இருக்குல்ல, கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்தோம்ல, கீழே இருந்துட்டு மேலே வந்திருக்கோம்ல இங்கே வரைக்கும், இந்த ட்ராவலே இந்த வரலாறே தெரியாமல் ஒரு தலைமுறை உருவாகும். இளைய தலைமுறை எப்போவுமே அப்படி தான். ஏன்னா அவனுக்கு இதோட நேரடி பிரச்சனை எதுவுமே பாதிக்கல. அவனுக்கு நேரடி பாதிப்பு எதுவுமே கிடையாது. அவன் இப்போ என்ன பார்க்குறான்? நல்ல ரோடு, நல்ல வசதி, நல்ல ஸ்டேட்டு, கல்வி எல்லாம் பார்க்குறான்ல. அவனுக்கு இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு தான் என்ன தோணும், இங்கேருந்து இவ்வளோ பெட்டராக வந்திருக்கியா, இதெல்லாம் எப்படி நடந்தது, இந்த கட்சியால் இந்த இயக்கங்களால் நடந்ததுன்னு சொல்கிறோம், பாசிட்டிவாக பேசுகிறோம். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் என்ன பேசுவான் தெரியுமா? இப்போ வந்து பார்த்துட்டு இதில் குறை இருக்குல்ல, நான் சொன்னேன் ஒரு 25%, அந்த குறை தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இந்த சித்தாந்தத்தாலேயோ இந்த இயக்கங்களாலேயோ இந்த கட்சிகளாலேயோ ஏற்பட்ட நன்மை எதுவும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நேரடி பாதிப்பு இல்லை. அவன் நேரடியாக அவன் கண்ணு முன்னாடி ஒரு தேசம் முன்னேறி வர்றதை அவன் பார்க்கவே இல்லை. அவன் முன்னேறிய தேசத்தில் வந்து உட்காரான், அல்லது ஒரு முன்னேறிய மாநிலத்தில் அல்லது முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் வந்து உட்காரும்போது அவருக்கு இந்த வரலாறே தெரியாது. அதனால தான் எல்லா காலகட்டத்திலும் ஒரு சித்தாந்தத்தால் ஒரு தேசம் உருவாகும், ஒரு மாநிலம் உருவாகும், ஒரு நாடு உருவாகும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறை அந்த சித்தாந்தமே வேணான்னு சொல்லும். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது, இந்த வரலாறு தெரியாது. இப்போ இருக்க குறை மட்டும் தெரியும். என்ன அது சரியில்லை, இது சரியில்லை, இதை மாற்று, புதுசாக மாற்ற வேணுமா? புரியுதா உங்களுக்கு? இது எல்லா நாடுகளிலும் உண்டு. எல்லா சித்தாந்தத்துக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஏன் இங்கே உட்காந்து திராவிடத்தால் நாடு அழிஞ்சு போச்சுன்னு பேசுறான்னா அவனுக்கு இது எதுவுமே தெரியாது. நீதி கட்சி இந்த ஆரம்பிச்சு இங்கே ஒரு 100 வருஷமா உட்காந்து திராவிடம் செய்த நன்மைகள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு இப்போ திராவிடம் செஞ்ச நன்மைகளில் இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் இருக்கக்கூடிய குறைகள் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு இப்போ நேரடி பலன் எதுவும் அவனுக்கு தெரியாது. இந்த வரலாறு அவனுக்கு தெரியாது. அவன் நம்ம கட்டி வந்து அதுக்கு மேலே வந்து உட்காந்துட்டு குறை சொல்லுவான். இது தெரியாது. அப்போ அவன் எப்போவும் மாற்ற வேணுமா? அப்படி மாற்ற வேணும்னு நினைக்கிற ஒரு தலைமுறை உருவாகும் போது தான் சீமான் முதலமைச்சரானா என்ன, கமல் முதலமைச்சராகணும், இப்போ விஜய் முதலமைச்சராகணும்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அதிர்ச்சியோ ஆச்சரியமோ ஒன்றும் கிடையாது. தலைமுறை எப்படி தான் இருக்கும். அப்போ அந்த தலைமுறை என்ன ஆகும்னா வளர வளர இப்படி எல்லாம் வரலாறு. ஏன்னா அவன் இது வரைக்கும் இப்போ தான் ஸ்கூல் முடிக்கிறான்ல, 18 வயசு ஆகும்போது ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறான்ல, ஒரு 23-24 வயசு வரைக்கும் அவனுக்கு வந்து இந்த வரலாறு தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இல்லை. அவனுக்கு ஒரு 25 வயசு வரும்போது இதெல்லாம் அவனுக்கு தெரிய வரும். பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டுக்கு போவோம், என்ன இங்கே இவ்வளோ நல்லா இருக்குன்னா அப்போ தான் நம்ம ஸ்டேட்டோட அருமை தெரியும் இல்லை. ஒரு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து உட்காருவான், ஒரு 4 பேரை சந்திப்பான், உலகத்தை பார்ப்பான், வெளியூருக்கு வருவான். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காங்க, அவனுக்கு 25 வயசுக்கு மேலே தான் தெரியும். அப்போ அவன் வந்துடுவான். அப்போ அது வரைக்கும் அது 18 வயசு 25 வயசு வரைக்கும் அவன் இந்த குறைகள் மட்டுமே சொல்லிட்டு இருப்பான். சில பேர் அப்போ 25 வயசுக்கு மேலே வெளியே வராமல் அங்கேயே தங்குறவன் இருப்பான். ஒரு மினிமம் பர்சன்டேஜ், ஒரு 5% அப்படியே இருப்பான் கடைசி வரைக்கும். திராவிடத்தை ஒழித்தே திருவன் அங்கே இருந்துகிட்டே இருப்பான். அவன் என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் பார்த்துக்கிட்டாலும் அதெல்லாம் ஒத்துக்காமல் புரிஞ்சிக்காமல் ஒரு மாதிரி ஒரு மைனில் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவனை விட்டுருவான். மற்றபடி பெரும்பாலும் அவனை மாறிடுவான். ஸோ இந்த ஏஜில் இருக்கிறவங்க விஜய் சிஎம்னு சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து விஜய் தான் நம்மளை வந்து நம்முடைய தமிழ்நாட்டை காக்க வந்த கர்த்தர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இவர் தான் நம்ம தமிழ்நாட்டை காத்தாகணும்ப்பா, தமிழ்நாடே கெட்டு போச்சுப்பா அப்படின்னு நினைப்பான்ல. அவனுக்கு இதெல்லாம் வரலாறுலாம் தெரியாது. சரியாயிடும்.